ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு டேஸ்டியான கிரில்டு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலி இது ரொம்ப ஹெல்த்தியான பிரியாணிங்க. பிரியாணியில் என்ன ஹெல்த்தி அப்படிங்கிறீங்களா? தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்னைக்கு சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 8 பீஸ் எடுத்திருக்கேன். மேரினேஷன் பண்ணுறதுக்கு மசாலா வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ரெடிமேட் தந்தூரி மசாலா எடுத்திருக்கேன் நானு. அது 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு பவுல்ல போட்டுக்கலாம். 1 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். தயிர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது கூட 1/2 லெமனும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு மசாலா ரெடி ஆயிருச்சு. சிக்கனை ஆல்ரெடி மஞ்சத்தூள், உப்பெல்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். ஒவ்வொரு பீஸையும் இந்த மாதிரி 3 இடத்துல கீறி எடுத்துக்கணும். எல்லா பீஸையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து மேரினேட் பண்ணிக்கலாம். சிக்கன் கீறி வச்சிருந்தோம் இல்லையா, அதுல உள்ளெல்லாம் மசாலா நல்லா அப்ளை பண்ணிக்கணும். அப்பதான் வந்து மசாலா எல்லா இடத்துலயும் கோட் ஆகி சிக்கன் நல்லா டேஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் மேலேயும் அப்ளை பண்ணிக்கணும். எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டோம். இது ஒரு 2 ஹவர்ஸ் இப்படியே இருக்கட்டும். அப்பதான் மசாலாவெல்லாம் சிக்கன்ல நல்லா ஊறி நல்லா டேஸ்டா இருக்கும். 2 ஹவர்ஸ் கழிச்சு நம்ம கிரில் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு கன்வென்ஷனல் ஓவன்ல கிரில் பண்ண போறேன். அதுக்கு 425 டிகிரி வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஓவன் ப்ரீ ஹீட் ஆகிற டைம்ல நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த சிக்கனை ட்ரேல எடுத்து தனித்தனியா வச்சுக்கலாம். ஒவ்வொரு சிக்கனுக்கும் தனித்தனியா பட்டர் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பட்டர் போடும்போது பார்த்தீங்கன்னா சிக்கன் ரொம்ப டேஸ்டா இருக்கும். லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதை ஒரு சின்ன கப்ல எடுத்து வச்சுட்டு பிரியாணி குக் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓவன் ரெடி ஆயிருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சிக்கனை உள்ள வச்சிடலாம். 30 மினிட்ஸ் குக் டைம் வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 15 மினிட்ஸ் கழிச்சு வந்து திருப்பி வச்சுக்கலாம். அதுக்குள்ள நம்ம ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. இன்ஸ்டன்ட் பாட்ல ரைஸ் எப்படி குக் பண்றதுன்னு சொல்லிடுறேன். இன்னைக்கு நான் 2 கப் பாஸ்மதி அரிசி 30 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதாவது 400 கிராம் வருங்க. அது போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட். சால்ட் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்க போறேன். ஆயில் சேர்த்துறதுனால பார்த்தீங்கன்னா ரைஸ் நல்லா உதிரி உதிரியா வரும். 1 கப்புக்கு 1 1/2 கப் தண்ணி அப்படிங்கிற மெஷர்மெண்ட்ல எடுத்துக்கணும். நான் இன்னைக்கு 2 கப் ரைஸ் எடுத்துக்கிறதுனால 3 கப் தண்ணி எடுத்துக்கிறேன். பிரியாணி இலை 1 எடுத்து ரைஸ்ல டைரக்டா போட்டுறலாம். அடுத்து ஒரு சின்ன டீ பேக்ல மற்ற மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்திக்கலாம். 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 பட்டை, 1 அன்னாசி பூ, ஜாவித்ரி, சோம்பு 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் இந்த பேக்ல போட்டுக்கலாம். இந்த ஃப்ளேவர் ரைஸ்ல இறங்கினா போதும். இதையும் ரைஸ்ல போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த சீல் க்ளோஸ் ஆகிருக்கணும். ரைஸ் மோட்ல வச்சிடலாம். 12 நிமிஷத்துல இது ரெடி ஆயிரும். நீங்க நார்மல் குக்கர்ல செய்யறதா இருந்தா இதே அளவுகள்ல எல்லாம் சேர்த்திக்கோங்க. 3 விசில் வச்சு எடுத்துருங்க. சிக்கன் கிரில் பண்றதுக்காக 30 மினிட்ஸ் வச்சிருந்தோம் இல்லையா, 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ சிக்கன் எடுத்து திருப்பி வச்சிடலாம். மறுபடியும் உள்ள வச்சிடலாம். இன்னொரு 15 மினிட்ஸ் குக் ஆகட்டும். இப்போ நம்மளுக்கு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா கிரில் ஆயிருச்சு. இதே மாதிரி நீங்க ஸ்டவ் டாப்ல வச்சு குக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ஒரு அகலமான ஃப்ரையிங் பேன்ல பட்டர் கொஞ்சம் போட்டு சிக்கனை 2 சைடும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ரைஸ் இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. பிரியாணி மசாலாலாம் போட்டிருந்தேன் இல்லையா, அதை வெளியில எடுத்துட்டு ரைஸை கலந்து விட்டுக்கலாம். ரைஸ் நல்லா உதிரி உதிரியா வந்திருக்குங்க. இது இருக்கட்டும். பிரியாணி மசாலாலாம் ரெடி பண்ணிட்டு அப்புறம் எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்துல 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம் 1 சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 1 சின்ன சின்னதா கட் பண்ணி அதை சேர்த்திக்கலாம். புதினா, கொத்தமல்லி தழை பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். பாதி இப்ப சேர்த்திக்கலாம், பாதி லாஸ்ட்ல சேர்த்திக்கலாம். அடுத்து பிரியாணி மசாலா தூள் 1 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் நானு.
சிக்கன் மேரினேஷன் டைம்லேயே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், தந்தூரி மசாலா, மஞ்சள் தூள் அதெல்லாம் சேர்த்திருக்கோம். அதனால காரத்துக்கு நான் இதுதான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமா வேணும்னா கொஞ்சம் மிளகாத்தூள் எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கோங்க. சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு நம்ம தயிர், லெமன்லாம் சேர்த்திருக்கோம். அதனால இப்போ 1 1/2 டேபிள் ஸ்பூன் தயிர் மட்டும் சேர்த்துக்கலாம். தக்காளி எல்லாம் சேர்த்த வேண்டியது இல்லைங்க. இத நல்லா கலந்து விட்டுக்கலாம். மேரினேஷன் பண்ணி வச்ச சிக்கன்ல மிச்சமான தண்ணி எடுத்து வச்சோம் இல்லையா? அதை இது கூட சேர்த்திக்கலாம். பிரியாணி மசாலாவோட ரா ஸ்மெல் போற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து கிரில் பண்ணி வச்சிருக்க சிக்கன் எல்லாத்தையும் இதில சேர்த்திக்கலாம். இத மூடி வச்சு 5 மினிட்ஸ் சிம்ல வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் எல்லாம் மசாலா எல்லாமே நல்லா கலந்து வந்துருச்சு. அடுத்து நம்ம குக் பண்ணி வச்சிருக்க ரைஸ இதில சேர்த்திக்கலாம். எல்லா ரைஸும் போட்டதுக்கப்புறம் ஃப்ரைடு ஆனியன்ஸை இது மேல போட்டுக்கலாம். கொத்தமல்லி, புதினாவும் சேர்த்திக்கலாம். வாசனைக்காக இதில 1 ஸ்பூன் நெய் சேர்த்திக்கிறேன். ரைஸ்ல கொஞ்சமா சால்ட் சேர்த்திருக்கோம். சிக்கன்லயும் சால்ட் இருக்கு. நான் கொஞ்சமா சேர்த்திக்கிறேன். நீங்க டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டா சேர்த்திக்கோங்க. அடுத்து பால்ல ஊற வச்சிருக்க குங்குமப்பூ சேர்த்திக்க போறேன். நீங்க விருப்பப்பட்டா இத சேர்த்திக்கலாம். இல்லைன்னா விட்டுறலாம். இது ஆப்ஷனல் தான். எல்லாம் சேர்த்திட்டேன் இல்லையா? இப்ப மூடி வச்சிரலாம். 10 நிமிஷம் சிம்ல இருக்கட்டும். இப்ப 10 மினிட்ஸ் ஆயிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரா ரெடி ஆயிருச்சுங்க. ஹெல்த்தியான பிரியாணின்னு ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா? எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல சிக்கன் 8 பீஸ் போட்டிருக்கேன். அது 3/4 கிலோக்கு மேலேயே இருக்கும். ஆனா ரைஸ் 400 கிராம்ஸ் தான் எடுத்திருக்கேன். சிக்கன்ல அதிக அளவு புரோட்டீன் இருக்கு. ரைஸ்ல கார்போஹைட்ரேட் அதிகமா இருக்கு. சிக்கன் அதிகமா சாப்பிடும்போது ரைஸோட இன்டேக் ஆட்டோமேட்டிக்கலி கம்மியாயிரும். அப்போ இது ஹெல்த்தி தானேங்க. ஹெல்த்தியான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஹெல்த் இஸ் வெல்த். ஹெல்த்தியா சாப்பிடுங்க. வெல்த்தியா இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியா வரும். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.